எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நவீன். நான் நேட்டிவ் வந்து மதுரை. இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என் அப்பா அம்மா அண்ட் சுரேஷ் அகாடமிக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே இவ்வளோ தூரம் இவங்க இல்லாமல் வந்திருக்க முடியாது. அதனால் அவங்களுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அப்பாவை பற்றி நான் பேசுகிறேன். அதாவது எங்கள் அப்பா தான் இந்த ஜேர்னியில் எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. ஏன்னா அவர் வந்து எக்ஸ்ஆர்மி ரிட்டையர்ட் ஆகி வந்தார். இப்போ கனரா பேங்க்கில் வந்து செக்யூரிட்டி கார்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட ஏஜ் வந்து இப்போ 57. இன்னும் 2 இயர்ஸில் ரிட்டையர்மெண்ட்டு. அவர் வந்து பேங்க்கு உள்ள கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க பேங்க்கில். ஸோ அது வந்து இப்போ வரையும் அவர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார். ஆனால் உள்ளே போகல. அந்த ட்ரை பண்ணுறத பார்த்து தான் எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. என்னடா இந்த மனுஷன் வந்து இந்த வயசுலேயும் இப்படி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. எங்கள் அம்மா வந்து கேட்பாங்க, அதான் வேலை கிடச்சிருச்சுலங்க, அப்புறம் எங்கே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படி. இல்லைம்மா, இந்த வேலை கிடச்சிச்சுன்னா கொஞ்சம் சேலரி அதிகமாகும், நம்ம ஃபேமிலியை கொஞ்சம் அடுத்த லெவலில் கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு இது அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. இவரே இப்படி படிக்கிறப்ப நமக்கு வந்து என்ன, நம்ம படிக்கிறதுக்கு என்ன அப்படின்ட்டு நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து அவர் வந்து இப்போ வரை நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து பெரிய சப்போர்ட்டு. இப்போ வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதி மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கே நான் 8 மாதம் கேப் இருந்துச்சு. ஸோ அந்த கேப் வந்து எனக்கு வந்து பெரிய ஒரு சமூக அடின்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸாம் படிச்சதுக்கு எல்லாருமே தெரியும். அந்த மாதிரி வந்து வீட்லேயும் ப்ரெஷரு, வெளியும் ப்ரெஷரு. அப்போ வந்து எங்கள் அம்மா தான் எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்து, ஓகே எங்கள் அப்பான்னு சொல்லிட்டாரு, நீ வந்து வேலைக்கு போயிட்டே படி அப்படின்ட்டு. என்னால் வந்து வேலைக்கு போயிட்டு படிக்க முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு எப்படியாச்சும் உட்காந்து ஒரே இதில் படிச்சிடலாம் அப்படின்னு இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா வந்து இல்லை டைம் கொடுங்க படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட பேசி எனக்கு வந்து டைம் வாங்கி கொடுத்தாங்க. நானும் அந்த மாதிரி படித்து வந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து எங்கள் அக்கா வந்து மேரீடு. எங்கள் அக்கா மாமா எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. எங்கள் மாமா வந்து நீ என்ன வேணால் பண்ணுமாப்பில், நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன், நான் வந்து உனக்கு ஃபினான்ஷியலாக எதுனாலும் சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட வந்து கேளு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து என் யங்கர் சிஸ்டர், அவங்க வந்து இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களும் எனக்கு வந்து ஒரு பெரிய, அவங்களால முடிஞ்ச அளவு சப்போர்ட் வந்து எனக்கு பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து அகாடமி பற்றி பேசணுன்னா, நான் வந்து 2019 இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு. இன்ஜினியரிங்லேருந்து எப்படி இங்கே வந்தேன்னா, என் ஃப்ரெண்டு, ஆக்சுவலி நான் ப்ரைவேட் இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். கொரோனாவில் வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. அப்போ வந்து எங்கிட்ட இந்த சைடு போகிறேன்னே எனக்கு தெரில. அப்போ தான் என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி சொன்னேன், காம்படிட்டிவ் எக்ஸாம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ ட்ரை பண்ணுறப்ப டிஎன்பிசி பார்க்குறப்ப, டிஎன்பிசி ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணுறப்ப யூடியூப்பில் கனிமுருகன் சார் வீடியோ அடிக்கடி பார்ப்பேன். அப்போ வந்து பாலிட்டி, ஹிஸ்ட்ரி இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் டிஎன்பிசியில் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட வீடியோ பார்த்தோன்னே என்ன ஒரு இவ்வளோ ஈஸியாக நடத்திட்டாரு. அப்போ வந்து இது இல்லை, நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுற ஈஸியாக தான் இருக்கும், அப்போ வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் நம்ம அட்மிஷன் போட்டுருவோம்னு சொல்லி தூத்துக்குடியில் நேராக போய் அட்மிஷன் போட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடுச்சு. மெயின்ஸ் வந்து அப்போ நிறையா இன்ஸ்டியூட்டில் விசாரித்து பார்த்தேன், ஃபீஸ் வந்து அதிகமாக சொன்னாங்க. ஏன்னா இவ்வளோ ஃபீஸ் சொல்கிறாங்களே, ஆல்ரெடி வீட்டில் வந்து நம்மளை பேரண்ட்ஸ் படிக்க போட்டாங்க, ஆல்ரெடி செலவு பண்ணிட்டாங்க நம்மளுக்காக, இனிமேல் அவங்கள வருத்தப்பட விரும்பலான்ட்டு சரி சுரேஷில் கேட்போம்னு சொல்லி சுரேஷ் அகாடமியில் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஒரு ஃபீஸ் வந்து கொஞ்சம் மற்ற இன்ஸ்டியூட்டை கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக சொன்னாங்க. ஸோ வந்து அப்புறம் இங்கேயே அட்மிஷன் போட்டு மெயின்ஸ் வந்து இங்கே மதுரையிலே அட்மிஷன் போட்டேன். மதுரையிலே அட்மிஷன் போட்டு மெயின்ஸு கிளியர் ஆயிடுச்சு. ஒன்ஸ் அகெயின் a big thank to சுரேஷ் சார், கனிமுருகன் சார் அண்ட் டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஆஃப் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி. தேங்க்யூ. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின் முகவரி.